இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். பறக்கும் பறவைகள் பாருங்கள், விதைப்பதில்லை, அறுப்பதில்லை. பறக்கும் பறவைகள் பாருங்கள், விதைப்பதில்லை, அறுப்பதில்லை. பரமபிதா ஊட்டுகிறார், மறப்பாரோ மகனே உன்னை? பரமபிதா ஊட்டுகிறார், மறப்பாரோ மகளே உன்னை? உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அற்ப விசுவாசிகளை, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பாருங்கள், ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். காட்டு புஷ்பத்தை பார்க்க சொல்லுகிறார். அதை பார்க்கும்பொழுது எவ்வளவு அழகாய் வளர்கிறது, எவ்வளவு அழகாய் ஆண்டவர் அதை உடுத்து வைத்திருக்கிறார். சாலமோன் ராஜா கூட அந்த அளவு அழகாய் உடுத்துவிக்கவில்லை என்று சொல்லுகிறார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பார்க்க சொல்லுகிறார். அவைகள் விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை, அவைகளுக்கு கண்டு களஞ்சியங்கள் கிடையாது. நாளை தினத்தை குறித்து நமக்கு ஆகாரம் வேண்டும் என்று சேர்த்து வைத்து அதற்காக புலம்பிக் கொண்டிருப்பதும் கிடையாது. தேவன் அவைகளையும் போஷிக்கிறார். அவைகளை பார்த்திலும் நாம் விசேஷித்தமானவர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதெல்லாம் சொல்லிட்டு கவலைப்படாதிருங்கள். இன்றைக்கு சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் நாம் கவலைப்படுகிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம், ஏன் என்று சொல்லி புலம்புகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், எவ்வளவு அருமையா நான் உங்களை நடத்துகிறேன்னு நடத்த வல்லவர். எது இல்லையோ அதை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்க வேண்டாம், இருக்கிறதை பார்க்க சொல்லுகிறார். நம்மிடத்தில் அநேக நன்மைகளை வைத்திருக்கிறார், அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அவைகளை நாம் பார்க்க ஆரம்பித்து விட்டாலே குறைவு நமக்கு தெரியாது, அது நம் கண்களுக்கு படாமல் மறைந்துவிடும். ஆனால் எவ்வளவோ நிறைவுகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு சிறு குறைவு இருக்கும். அதை தான் பெரிதாக உலகம் பேசும், பெரிதாக அதை தான் நாமும் நினைத்து கொண்டே இருப்போம். அப்படி அல்ல, நிறைவை பாருங்கள். நிறைவான இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இவ்வளவு காரியங்களை கொடுத்திருக்கிறார். அதை நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே கவலைப்படுகிற காரியம் நம்மை விட்டு கடந்து போய்விடும். கர்த்தரை நாம் பிரியப்படுத்த ஆரம்பித்து விடுவோம். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும். இன்றைக்கு அநேக நேரத்தில் அதுதானே இல்லை. ஒரு அழகிய சிறிய கிராமம், அதில் ஒரு அருமையான குடும்பம், ஆண்டவருக்கு பயந்த குடும்பம். இந்த குடும்பத்தில் அவர்கள் ஏழை விவசாயிகள். ஒரே ஒரு பையன் கிராமத்தில் ஒரு பள்ளிக்கு அனுப்புகிறாங்க. ஒரு பையன் வாங்கி கொடுத்து புத்தகத்தை அதுல போட்டு அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வர. அவன் கால்களுக்கு கூட அணிவதற்கு செருப்பு கிடையாது. ஆனால் மற்ற பிள்ளைகள் எல்லாம் செருப்பு போட்டு வராங்க, ஸ்கூலுக்கு நல்லா வராங்கன்னு மற்றவங்க எல்லாம் கிண்டல் பண்ணும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும். இந்த பையன் வீட்டுல வந்து அப்பாட்ட கேட்கறான், நான் எப்படியாவது முயற்சி செய்து வாங்கி கொடுக்கறேன்ப்பா. ஆனா அதை கொடுக்க முடியல. அம்மாட்ட போய் கேட்கறான், அம்மா பொறு, அப்பா தருவாங்க. சில நேரம் அப்பா கோபப்படுறாரு. ஆனாலும் அந்த பையன் அமைதியாய் அந்த மாதிரி பொறுத்து கொண்டே இருக்கிறான். ஆனால் அவன் மனதில் ஒரு துக்கம். ஸ்கூலுக்கு போகும்பொழுதே அவனுக்கு மனதில் ஒரு பாரத்தோடு, எல்லாருக்கும் செருப்பு இருக்குது, எல்லாரும் நல்லா சந்தோஷமா போறாங்க, என் கால் தான் இப்படி இருக்குதுன்னு சொல்லி புலம்பிக் கொண்டே தான் போனான். ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது 2 பையன்மார், தம்பிமார் அந்த வழியா போறத அவன் பாக்குறான். சிரிச்சிட்டு சந்தோஷமா போறாங்க. அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு, சந்தோஷமா போறாங்க, நம்ம தான் துக்கத்தோடு போறோம். கிட்ட போய் பார்த்தா ஒரு பையனுக்கு காலே இல்ல. அவன் இன்னொருத்தர் ஷோல்டர்ல கைய போட்டு நடந்துட்டே போறான். அந்த கை தாங்கல்ல சப்போர்ட்ல, அவன் ஷோல்டர் சப்போர்ட்ல போயிட்டு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறான். இன்னும் கிட்ட போய் பார்த்தா அந்த 2 கால்ல நடந்து போற இன்னொருத்தனுக்கு கண்ணே தெரியாது. ஷாக் ஆயிட்டான். இந்த பையனுக்கு கால் இல்ல, இவனுக்கு கண்களே இல்ல, ஆனா சிரிச்சுட்டு பேசிட்டே போறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு செருப்பு இல்லைன்ட்டு கவலைப்படுறோமே, நல்ல கால்களை கைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, கண் பார்க்கக்கூடிய கிருபை கொடுத்திருக்கிறாரு சொல்லி இதோடு கவலைப்படுறத தூக்கி போட்டானா. யோசித்து பாருங்க, இந்த கண் தெரியாத பையனுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும், கால் இல்லாத பையனுக்கு அவனுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஷோல்டர் தேவை. அவங்க அழகா 2 பேரும் இணைஞ்சிட்டாங்க. கால் இல்லாதவன் கண் தெரியாத ஷோல்டர்ல கை போட்டு வழி காண்பித்தான். கண் தெரியாதவன் அப்படியே அவங்க நடத்திட்டு போறதை பார்த்து பின்னாடி போக ஆரம்பித்தான். அவர்களே சந்தோஷமா இருக்கும் பொழுது நான் ஏன் இருக்கக்கூடாது? சந்தோஷமாய் ஸ்கூலுக்கு போய் சந்தோஷமா வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா அம்மாவே ஆச்சரியப்பட்டாங்க. என்னடா அவன் செருப்புன்னு கேட்டு சண்டை போடுவான், ஏதாவது முறுமுறுப்பான், ஒன்னும் இல்லாம இருக்கிறானே. இதுதான் நம்முடைய சிந்தையை பார்ப்போம், சுற்றிலுள்ள சூழ்நிலையை பார்ப்போம். நம்ம கர்த்தர் நல்ல எல்லாவித நன்மையில கொடுத்திருக்கிறார். ஆகாரம் இல்லாமல் இருக்கிறோமா? ஆடை இல்லாமல் இருக்கிறோமா? உறைவிடம் இல்லாமல் இருக்கிறோமா? இல்லையே. எவ்வளவு பேர் இது கூட இல்லாமல் இருக்கிறார்கள்.
கர்த்தர் எவ்வளவு கிருபை பாராட்டி இருக்கிறார், எவ்வளவு அற்புதமாய் போஷிக்கிறார், எவ்வளவு அழகா நடத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னையே பலியாய் கொடுத்த இயேசு நமக்கு சொந்தமா இருக்கிறாரே, நம்ம நடத்துகிறாரே. கவலைப்படுவதை விட்டு விடுவோம், கண்ணீரை துடைத்துக் கொள்வோம், இருதயத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்வோம், திட்டம் மனதா இருந்து காரியத்தை நடத்துவோம். கர்த்தர் நமக்கு துணையாக இருந்து கடைசி வரை நடத்துவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளை கொடுத்த கிருபைக்காக நன்றி. சமூகத்தில் தாழ்வாருகிறோம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை விடுத்துவோம் என்று நாளை தினத்திற்காய் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்ன வார்த்தையின்படி கவலைப்படுகிறதுனால எந்த மாற்றமும் ஏற்பட்டு விடுவதில்லை. சரீரம்தான் பலவீனப்படும். அநேக நேரம் கவலையோடு சின்ன சின்ன காரியங்களை, குறைவுகளை பார்த்தாலும் மற்றவர்கள் சுட்டி காண்பதால் குறை சொல்வதை கேட்டு அதிலே சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை தட்டி எழுப்புவீராக. நீர் கொடுத்த மேன்மையான ஆசீர்வாதங்களை நினைவு கூற உதவி செய்யும். நீர் கொடுத்திருக்கிற நிறைவை பார்க்க உதவி செய்யும். அதை நினைத்து நமக்கு நன்றி செலுத்தி சந்தோஷமா தங்கள் வாழ்க்கையின் பாதையில் தொடர்ந்து ஓட நிற்கிறதை பாராட்டுவீராக. இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். காட்டு புஷ்பங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் அதை காட்டிலும் மேன்மை நம்மை விடுத்து வைத்திருக்கிறான் சொல்லி நன்றி சொல்லுவோம். அகாய்த்து பறவைகளை பறக்கிறதை பார்க்கும் பொழுதெல்லாம் நாம் விசேஷித்தமானவர்கள். ஏனென்றால் நமக்காக இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார், உயிர்த்தெழுந்திருக்கிறார், மீண்டும் வரப்போகிறார். நம்பிக்கையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். வயல்வெளி மலர்களை பாருங்கள், அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லை. வயல்வெளி மலர்களை பாருங்கள், அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லை. கர்த்தர் உடுத்துகின்றார், கர்த்தர் உடுத்துகின்றார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே